ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வு தான் பார்க்குறோம். அந்த வரிசையில் டிசம்பர் 28, 29ஆம் தேதியில் நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆளுநர் மாளிகையில் தன்னார்வ தூய்மை திட்டத்தை ஆளுநர் RN ரவி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார். சரிங்களா? என்ன திட்டம்னா தன்னார்வ தூய்மை திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சுருக்காங்க. யாருன்னா ஆளுநர் RN ரவி. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது, புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2022 செப்டம்பர் 5. டேட் ரொம்ப முக்கியம். அடுத்தது, இத்திட்டத்தின் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு மாதம் 1000 வழங்கப்படுகிறது. சரிங்களா? உயர்கல்வி சேரும் மாணவருக்கு 1000 ரூபா வழங்கப்படுகின்றது. சரிங்களா? இத்திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் வழங்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது மூன்றாவது இது பாருங்கள், முதல்வர் எந்த பகுதியில் 63,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார்னா தூத்துக்குடி. சரிங்களா? எங்கன்னா தூத்துக்குடி. அடுத்த நாளாவது, கரோனா தொற்றால் தாய் தந்தை அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை இழந்த சிறார்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். சரிங்களா? அடுத்தது 5வது பாருங்கள், கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி. இது புராண நதின்னு சொல்லுவாங்க. ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடம் எதுனா திரிவேணி சங்கமம். சரிங்களா? எதுனா கங்கை, யமுனை, சரஸ்வதி. இது 3ம் ஒன்று சேரும் இடம் எதுனா திரிவேணி சங்கமம். சரிங்களா? அடுத்தது 6ஆவது கொஸ்டின், இந்திய இராணுவம் பாங்காங் ஏரி கரையில் யாருடைய சிலையை நிறுவியுள்ளது பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிலை. சரிங்களா? ஸோ மராட்டிய மன்னர் சத்ரபதி சிலையை எந்த ஏரிக்கரையில் நிறுவினார்கள் பார்த்தீங்கன்னா பாங்காங் ஏரி. யாருன்னா இந்திய இராணுவம். சரிங்களா? ஸோ எதற்காக இந்த சிலை நிறுவி திறக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா வீரம், தொலைநோக்கு பார்வை மற்றும் வலுவான நீதியின் உயர்ந்த சின்னமாக சத்ரபதி சிலை திறக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்து 7ஆவது கொஸ்டின் பாருங்கள், போக்குவரத்து போலீஸார். சரிங்களா? போக்குவரத்து போலீஸார் வாகன இரைச்சலில் இருந்து பாதுகாக்க நவீன இயர்பட்ஸ் சோதனை முறையில் வழங்கப்பட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். சரிங்களா? போக்குவரத்து காவலர்களுக்கு அந்த இரைச்சல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இயர்பட்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. அது சோதனை முயற்சியாக தான் வழங்கப்பட்டுள்ளது. அது எந்த ஸ்டேட்டுக்கு வழங்கியிருக்காங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து 8ஆவது பாருங்கள், பார்க்கர் விண்கலம் சாதனை. சரிங்களா? பார்க்கர் விண்கலம் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா நாசாவில் இந்த பார்க்கர் விண்கலம் அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்னா சூரியனை இதுவரையும் இல்லாத மிக நெருக்கம். சரிங்களா? இந்த பார்க்கர் விண்கலம்ங்கிறது மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் சூரியனை மிக மிக அருகில் நெருங்குவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விண்கலத்தை ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இந்த விண்கலம் வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி ஒரு 7 ஆண்டுகள் ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்னா 7 ஆண்டுகள். எந்த கிரகத்தை சுற்றுவட்ட பாதைனா வெள்ளி கிரகம். சரிங்களா? அடுத்தது, சூரியனை 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்துள்ளது. சரிங்களா? சூரியனை எத்தனை கிலோமீட்டர் லட்சம் கடந்துள்ளதுன்னா 38 கிலோமீட்டர் லட்சம், அதாவது 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்துள்ளதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாருங்கள், பார்க்கர் விண்கலம் சூரியனை கடக்கும் போது 1700 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும். சரிங்களா? அந்த விண்கலம் சூரியனை அப்படி கடந்து போகும்போது கிட்டத்தட்ட 1700 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வெப்பம் அதிகரிக்கும்போது என்ன சொல்கிறாங்களா, தானாகவே என்னென்னா அதாவது ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் வெப்பம் குறைய 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 அந்த விண்கலமானது என்னென்னா தானாகவே ஆன் ஆகி அது குறுஞ்செய்திகள் நாசாவுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 9ஆவது பாருங்கள், எந்த நோயை கட்டுப்படுத்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் ஜனவரி 3 தொடங்க உள்ளது. சரிங்களா? என்ன தடுப்பூசினா கோமாரி நோய்க்கு தான் தடுப்பூசி கொடுக்க உள்ளது. அது எந்த விலங்குகளுக்குன்னா கால்நடை விலங்குகளுக்கு, பசு, ஆடு, மாடு எல்லாத்துக்கும். சரிங்களா? அடுத்தது 10ஆவது, குடிசை மற்றும் கிராமப்புற தொழில் கொள்கையை சமீபத்திலேயே அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா குஜராத். அடுத்து 11 பாருங்கள், அதிவேக ரயில் உலகில் எந்த நாட்டில் அறிமுகம்? அதிவேக ரயில் உலகில் எந்த நாட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தேங்க்யூ.